இன்கன்வீனியன்ஸ். இப்போ இன்னைக்கு ஆக்சுவலா அன்பிளான்டா வந்து பாத்தீங்கன்னா லோடு வந்துருச்சு. நான் நாளைக்கு ஒரு எதிர்பார்த்த லோடு இன்னைக்கே வந்துருச்சு. பட் வந்து சந்தோஷம். அதனால கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாயிருச்சு. காலையில இருந்து லோடு ரிசீவ் பண்ற வேலை எல்லாமே அதிகமா இருந்தனால முடிச்சிட்டு ஜஸ்ட் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு ஓடியாறேன். சார் கால் பண்றப்ப சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட் படி சொல்லி ஆகணும். ஒரே நிமிஷம் சார். அந்த இன்னொரு ஐடி இருக்கு சார், அதை கோகோ ஸ்டாக் இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல வந்தே ஆகணும் ஒரு முடிவோட நான் வந்துட்டேன். ஸோ கண்டிப்பா வந்து இன்னைக்கு சார் பண்ணிட்டு சார் டன். எது சார்? குமார் ஃபாலோ பண்ணுங்க குமார். சாரி அகைன் எனக்கு ஒரு கால்ஸ் வந்தது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு மீட்டிங் பேசியிருந்தேன். நம்மளுடைய ஆர்சிஎம் மார்க்கெட்டிங் பிளான். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான்ல உள்ள அந்த ஃப்ரீ ப்ராடக்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு போனஸஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான எந்த ஒரு உதாரணங்களும் நான் காட்டல, அல்லது பிளானை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ தான் பண்ணேன். இந்த பிளான்ல இருந்து நமக்கு எப்படி இன்கம் வருது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு யாருக்குமே நான் இன்னைக்கு வந்து ஸ்லைடு போடல. ஸோ அன்னைக்கு அந்த 2 மணி நேரம் டைமே நமக்கு போதுமானதாக இருந்தது நம்முடைய கன்சிஸ்டன்சி போனஸ் இதெல்லாம் பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ அதை பற்றி நம்ம பேசணும். அப்போ அதை வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, ராயல்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா அந்த சப்ஜெக்டை வந்து நமக்கு அடிக்கடி எமரால்டு சார் என்னை பேச கூப்பிடாரு. அப்போ நான் உங்களுக்கு முழுசா புரிய வைக்கும். ஸோ லாஸ்ட் டைமுடைய போன மாதத்துடைய தொடர்ச்சி, போன மாதம் நான் மார்க்கெட்டிங் பிளான் எடுத்தவுடைய தொடர்ச்சி. ஸோ அதை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதத்துக்கான மார்க்கெட்டிங் பிளான் வந்துடுறேன். இந்த மாதத்துல உள்ள நான் சொல்ல போற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எத்தனை ஸ்லாப்ல இருக்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமிஷன் நமக்கு கிடைக்குது, ராயல்ட்டி போனஸ் என்ன ஸ்லாப் இருக்கு, எப்படி ஸ்லாப், அதுக்கு எப்படி கமிஷன் கிடைக்குது, டெக்னிக்கல் போனஸ் என்னென்ன ஸ்லாப் இருக்கு, இதைத்தான் நான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஸோ அதை வந்து நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதனால நீங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான்ல இருந்து நமக்கு எப்படி இன்கம் வருதுன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் இங்க ஒரு ஸ்லைடு ஷேர் பண்றேன். ஓடவில்லை, நான் போடுங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்லைடு வந்து ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மொபைல்ல தெரியுது. ஸோ ஃபுல் ஸ்கிரீனு. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த ஸ்லைடு வந்து ஃபுல் விசிபிளா இருக்கும். இல்லைன்னா சின்ன சைஸா மாறிடும். இருக்கும், ஃபுல்லா இருக்கும், பட் சிறுசா இருக்கும்.
நீங்க ஹெச்ஆர்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுசா பார்க்க முடியும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் பிளான் தான் இன்னைக்கு நம்ம பிசினஸ் பிளான், நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான் பார்க்க போறோம். நான் லாஸ்ட் வீக் லாஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி கடந்த மே மாதம் நமக்கான புது மார்க்கெட்டிங் பிளான் வந்து நம்ம கம்பெனி அறிமுகப்படுத்தாங்க. புதிய நபர்களுக்கு நல்ல பயன்படவும், செல்வா வாங்குறவங்களுக்கு அதிகமான ஒரு பயன் கிடைக்கிற மாதிரியும், கன்சிஸ்டன்சியா வாங்குறவங்களுக்கு அதற்கேற்ற போனஸ்கள் பரிசுகள் கிடைக்கிற மாதிரியும் புதுசா அது வடிவமைச்சு நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அதை பத்தி லாஸ்ட் டைம் நம்ம வந்து நிறைய பேசுறோம். அதே நேரத்துல மார்க்கெட்டிங் பிளான அறிமுகப்படுத்திருக்காங்க இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல உள்ள ஸ்லாபுகள் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கு என்ன ஸ்லாபு, இதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிளான்னாலே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முதல் விஷயமே பிசினஸ் சிஸ்டம். இந்த பிசினஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் வெளி மார்க்கெட்ல கிடைக்குது. அப்போ வெளி மார்க்கெட்ல கிடைக்கிறது நம்ம பொருள் வந்து நம்ம ஆர்சிஎம்ல கொடுத்துருக்காங்க, நம்ம டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் அதுல கொடுத்துருக்காங்க. வெளி மார்க்கெட்ல உள்ள அந்த பிசினஸ் சிஸ்டம் என்ன, நம்ம ஆர்சிஎம் உடைய சிஸ்டம் என்ன, இது தெரிஞ்சா மட்டும்தான் ஏன் நாம் ஆர்சிஎம் பொருளை வாங்கணும் அப்படின்னு முழுசா புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு நான் பிவி சொல்லும் போது கொஞ்சம் நிறையவே விளக்கங்கள் சொன்னேன். அந்த விஷயங்களை சிம்பிளா வந்து நான் இங்கே படம் போட்டு நான் காட்டியிருக்கேன். நார்மலா வந்து இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய பொருளுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்பெனி உற்பத்தி பண்ணும், கஸ்டமர் யாருன்னு கம்பெனிக்கு தெரியாது, கஸ்டமருக்கு கம்பெனி யாருன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கும். இந்த கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் தொடர்புபடுத்துற யாரு அப்படின்னா ஒரே ஒரு ஏஜென்சி, அது அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லும், கம்பெனியில என்ன பொருள் இருக்கு அது தெரியப்படும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கஸ்டமர் போய் சேரும். கம்பெனி உன்னுடைய வேலை உற்பத்தி பண்ணும், அதை வந்து நேஷனல் லெவல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மொத்தமா கொடுத்துட்டு மீடியாக்கள்ல விளம்பரங்கள் கொடுக்கும். அந்த விளம்பரங்கள் மூலமாக கஸ்டமருக்கு என்ன பொருள் இருக்கு அப்படின்றத தெரியப்படும். ஸோ அந்த பொருள் என்ன இருக்குன்னு தெரியப்படுத்தணும் ஒழிய பொருளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியப்படுத்தாது. வேணா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபேர் கிரீம் ஒன்று பார்த்துருப்போம். 7 நாட்களில் சிவப்பு, 7 வாரங்களில் சிவப்பழகா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விளம்பரங்கள் கொடுத்தாங்க. ஸோ 7 வாரங்களில் சிகப்பழகு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை இல்லை, அது போடாத சேனல்ல இருந்திருக்காரு. அந்த விளம்பரங்கள் வந்ததிலிருந்து மக்கள்கிட்ட ரீச் ஆன பிறகு அவங்க வாங்கி யூஸ் பண்ணவங்க அத்தனை பேரும் சிவப்பாக மாறி இருந்தால், அந்த விளம்பரம் சொன்னபடி சிகப்பழகு கிடைச்சிருந்தா இந்தியாவை என்ன சொல்லியிருப்பாங்க, சிவப்பான மக்கள் உள்ள நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வெள்ளை தோல் உள்ளவர்கள் வெள்ளையர்கள், கருப்பு தோல் உள்ளவர்கள் கருப்பர்கள், இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்காங்க இல்லையா. சிவப்பா இருக்காங்க எங்கேயா சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்போ ஒருவேளை அது அது உண்மையாக இருந்திருந்தால், ஏன்னா நானே கூட கொஞ்சம் கருப்பு தான், சிவப்பெல்லாம் இல்லை. ஸோ அப்படின்றப்ப எல்லாரும் சிவப்பாக மாறி இருந்தாங்க. அந்த சிகப்பளவு கிடைச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவை எப்படி சொல்லியிருப்பாங்க, சிகப்பர்கள் நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நடந்துச்சா? நடக்கவே இல்லை. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கொஞ்சம் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ப்ரொமோஷனை ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. இல்லைன்னா உண்மைக்கு மாறாக கொடுத்தாங்க. இப்ப அதை நிப்பாட்டாங்க. பட் கொடுத்ததானே நான் பார்த்துருக்கேன்ல. என்ன மாதிரி நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இந்தியாவில். அப்ப அது இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய
பொருளை வந்து ப்ரொமோஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு ஒரு நெட்வொர்க் செயின், ஒரு செயின் ஒன்று இருக்கும். அது என்ன மாதிரியான செயின் அப்படின்னா, கம்பெனி, நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாரு, ஸ்டேட் லெவல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நியமிப்பாரு. ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்க அந்த ஸ்டேட்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட்களுக்கு தனித்தனியா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நியமிப்பாங்க. அங்க இருந்து தாலுகா வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாரு. அப்புறம் லோக்கல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு. லாஸ்டா வந்து ரீட்டைலர் இருப்பார். ரீட்டைலர்னா கஸ்டமர் கை கிடைக்கும். அப்ப இத்தனை பேர் வந்து கை மாறி வரும். இதுல பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய சொந்த பொருள். ஸோ அது என்ன பண்ணும், மொத்தமா யார்கிட்ட கொடுக்கும், நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கொடுக்கும். இந்த நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா, கம்பெனி என்ன உற்பத்தி பண்ணுதோ 10,000 கோடி பொருள் உற்பத்தி பண்ணா அந்த ஒரு நபருக்கு தான் போகும். 10 பொருள் உற்பத்தி பண்ணாலும் அந்த ஒரு நபர் தான் போகும். அவர் தான் என்ன பண்ணும், ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு 10,000 கோடி பொருள் அடிச்சிருந்தாங்கன்னா நம்மளோட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதை பிரிச்சு கொடுப்பாரு. அப்போ அவங்களும் பல ஆயிரம் கோடிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரும்போது ஓரளவு கொஞ்சம் குறையும். அப்புறம் தாலுகால கொஞ்சம் குறையும், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் குறையும், ரீட்டைலர் மினிமைஸா வாங்கி வச்சு அவருக்கு சேல்ஸ் அளவுக்கான ஒரு பொருளை வாங்கி வச்சு ரீட்டைல் பண்ணுவார். அப்ப இந்த முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஆர்சிஎம் டிப்போவுக்கு 1% வந்து சேல்ஸ் கமிஷன் தராங்க. என்ன காரணம், பியூசிகளுக்கும் 1 வேர்ல்டு குயிக்களுக்கும் இது 1 வேர்ல்டுக்கும் என்ன பண்றாங்க, 8% தராங்க. டிப்போவுக்கு 1%. ஏன் அப்படின்னா ஹியூஜ் லெவல்ல ஹேண்டில் பண்றோம். ஸோ அப்ப எங்க அந்த மார்க் இது கம்மியாக இருந்தாலும், பெர்சன்டேஜ் குறைவாக இருந்தாலும் இன்கம் அதிகமாகும். ஏன்னா ஹியூஜ் லெவல் அந்த ப்ராடக்டை வந்து ஹியூஜா வந்து ஹேண்டில் பண்றோம். அப்போ 1 வேர்ல்டு குயிக்கு அந்த மாதிரி அப்ப டிப்போவை கம்பேர் பண்றப்ப குறைவா இருக்கும். ஏன்னா டிப்போல மொத்தமா எடுக்க போறாங்க. அப்ப அங்கே கூட டிப்போவும் கூட தான் வேணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஹியூஜான ப்ராடக்டை வந்து ஹேண்டில் பண்றதுனால அவங்களுக்கு குறைவான ஒரு கமிஷன் தொகை இருக்கும். ஒரு குறைவா லாபம், கமிஷன் கிடையாது, அங்கே லாபம். கமிஷன் நம்ம செய்யலாம், அங்கே வந்து லாபம் இருக்கும். அந்த குறைவான லாபத்துக்கு தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஹியூஜ் குவான்டிட்டினால குறைவான லாபம் இருந்தாலும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமான இன்கம் வரும். பட் ஆனா ஹேண்டில் பண்றது யாரு, ஐ ஆம் நாட் அ ரோபோட் அப்படின்னு பார்த்து வெப்சைட்ல எல்லாம் டிக் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெப்சைட்ல டிக் பண்றது வந்து நான் வந்து ரோபோட் இல்லை அப்படின்னு டிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க யாரும் ரோபோட் இல்லை, உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ரோபோட் இல்லை, அவங்க வந்து ஒரு ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்க இந்த பிஸ்னஸுக்கு பல ஆயிரம் கோடி இல்லை பல கோடி ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்ததுக்கான காரணம் என்ன, வருமானம், அதுல இருந்து லாபம் சம்பாதிக்க. ஸோ அப்ப லாபம் சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு போதுமான ஒரு லாபம் கிடைத்தாலும் இன்னும் மனிதனுடைய மனம் என்ன, மேற்கொண்டு ஏதாவது கிடைக்காதா, இன்னும் ஏதாவது கிடைக்காதா, இந்த மாதிரியான எண்ணம் இருக்கும். மனிதனுக்கு எங்க போதும் சொல்லுவாங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எங்கெல்லாம் போதும் 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 அப்படின்னு சொல்றோம், இதுக்கு மேல எனக்கு காசுல வேணாம். நம்முடைய வாழும் மகான் சோபராஜி தர்றார். 4 கோடி வாங்குறவங்க இருக்காங்க, 2 கோடி வாங்குறவங்க, 1 கோடி வாங்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவு தான், இன்னும் 100 கோடி வாங்குற லெவலுக்கு நம்ம வந்தா கூட போதும்னு சொல்லுவோமா? சரி, பணத்தை போதும் சொல்ல மாட்டோம். வேற எது போதும்னு சொல்லுவோம்? உணவு மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மேல சாப்பிட முடியாது. சாப்பிட்டா ஜீரணமாகாது, இல்ல வாந்தி வரும். அப்படி இல்லைன்னா லைக்குக்கு ஆசைப்பட்டு ஓவரா சாப்பிட்டு உயிரை விட்டவங்க கதை மாதிரி ஆயிரும். நீங்க பார்த்துப்பீங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மீடியால எல்லாம் நிறைய வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, வீடியோ மெசேஜ் எல்லாம் பார்த்தோம். ஓவரால் லைக்குக்கு ஆசைப்பட்டு வம்பா வீடியோவில் முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்து முடிச்ச கொஞ்ச நேரத்துல அதை வந்து அவர் எடிட் பண்றதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். அப்ப அந்த இடத்துல வந்து அவர் போதும்னு சொல்ல முடியும். ஆனா பணத்தை 1 கோடி ரூபா அவர் கொடுத்துட்டு 100 கோடி தரேன்னு வேணாம்னு சொல்லுவாரா? இல்ல அதனால அவருக்கு எதாவது ஆக போதா? ஒன்றும் ஆகாது. அப்ப அவர் வாங்கி வாங்கி வைப்பார்.
ஸோ அது போல வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன செய்வாங்க, தன்னுடைய லாபத்திற்காக வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சிந்திச்சா என்ன தோணும்? ஏன்னா இங்க கம்பெனி உற்பத்தி பண்ற மொத்த பொருள் யாரா வருது, நேஷனல் லெவல் தான் வருது. அவர்கிட்ட இருந்து ஸ்டேட் லெவல் மட்டும் போகுது. ஆனா ஒரு சிஸ்டம் வந்து இங்க இல்ல. கம்பெனி எத்தனை கொடுத்தது அது கம்பெனிக்கு தெரியும். இந்த நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பிரிச்சு கொடுத்தாரு அப்படின்ற சிஸ்டம் அங்க இல்ல. அதனால அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரியான ப்ராடக்ட், அதே மாதிரியான கவர்ஸ் ரெடி பண்ணி இவரு அதுல ஒரிஜினலோட சேர்ந்து என்ன பண்ணலாம், டூப்ளிகேட்டையும் மிக்ஸ் பண்ணலாம். வாய்ப்புகள் இருக்கு, இல்லையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனுக்கு பண தேவைகளே இல்லைனாலும் பண ஆசைகள் விடாது. பேங்க்ல இருக்கிற பணத்தை முழுசா வித்ராலே பண்ண முடியாது, அவ்வளவு பணம் கூட இருக்கும். அப்புறமும் ஏதாவது கீழே ஒரு 100 ரூபா கிடைச்சா யாருக்காவது கூப்பிட்டு கொடுப்பாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க, அதை எடுத்து பையில வச்சுட்டு போவாங்க. அப்ப பணம் அதிகமாக இருந்தாலும் தேவைக்கு மீறி இருந்தாலும் பணம் வந்து ஆசைகள் விடாதுன்ற மாதிரி. ஸோ போதுமான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சீட்ல வந்து போதுமான லாபங்கள் வந்தா கூட மேல என்ன சம்பாதிக்கலாம்ன்ற ஆசையில் என்ன செய்வாங்க, வாய்ப்பு என்ன வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு அடல்ட்ரேஷன் கலப்படம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்பை ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர் பயன்படுத்தி கலப்படங்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா கம்பெனி அவங்களுக்கு மினிமம் லாபம் தான் கொடுக்கும். ஆனா இந்த மாதிரியான கலப்பட பொருட்களை அந்த கம்பெனி விலைக்கே விற்கும் போது இவங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஏன்னா கம்பெனி ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு ஒரிஜினல் பொருளை உற்பத்தி பண்ணுதுன்னா கலப்படமான பொருட்கள் 50 ரூபாய்க்கே கூட பண்ண முடியும், சம்டைம் 25 ரூபாய்க்கு கூட பண்ண முடியும். ஏன்னா அது அந்த பொருளே கிடையாது. உதாரணத்துக்கு டீ தூளே கிடையாது. இல்லைன்னா டீ மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்ல கலர்களை சேர்த்து ஏதோ பண்ணி ஏதோ பண்றாங்க, பண்ணி அந்த பொருளை அடல்ட்ரேஷனா சேர்த்து விட்டுறாங்க. அப்ப கம்பெனி வந்து அதை தடுக்க முடியாது அல்லது தெரிஞ்சிக்க முடியாது. அவன் ஏதாவது வந்து அடிட் பண்ணி பிடிச்சா ஒழிய வேற எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா சிஸ்டம் இல்லை இங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரும் அந்த மாதிரி ஆசையில் ஏதாவது பண்ண முடியும். அது கீழே வர வர வந்து அவங்க ப்ராடக்ட் ஹேண்ட்லிங் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். இல்லை ரீட்டைல் பண்ணவே முடியாது, ஏன்னா அவர் மிக சொற்பளவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக பிஸ்னஸில் வந்து நமக்கு என்ன நடக்குது, வெளி மார்க்கெட்டில் உள்ள பிஸ்னஸ், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அல்லது பழமையான முறை பிஸ்னஸ் முறை, வர்த்தக முறை, இந்த முறை வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. கம்பெனி தன்னுடைய தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து விளம்பரங்களா கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு அது கட்டுப்பாடு இருந்தா கூட கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்ல முடியும். இன்னைக்கு சட்டங்கள் கொஞ்சம் கடுமை ஆக்கியிருக்காங்க, என்ன இருக்கோ அதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து கூட குறையா சொல்லக்கூடிய இயற்கை. ஸோ அது போல வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணும், தன்னுடைய ப்ராடக்டை ஹைலைட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா பண்ணுவாங்க. நடுவுல வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய லாபத்திற்காக அடல்ட்ரேஷன் பண்றாங்க, கலப்படங்கள் பண்றாங்க. அப்ப கஸ்டமருக்கு வந்து அந்த பொருளுடைய உண்மையான தன்மைகள் என்ன நமக்கு தெரிகிறது இல்லை. அஸ் அ கஸ்டமரா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிற முடியல. சில பேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 7 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. எத்தனை பேர் இதுல பார்த்திருக்கோம்? இது கம்பெனியே போட்டிருக்கு, யாரு நடு ஆட்கள் யாரும் போல. இது வந்து நம்ம லேப் ஆக்ட், இந்தியன் லேப் ஆக்ட்ல வருது. உள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அது போட்டுருங்க. அது வாங்குறவங்க அதை வாசிச்சு பார்த்து தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்றது ஒரு விதி இருக்கு. அதாவது லேபிள் உள்ள என்ன இருக்கோ போடணும் விதி. அது எல்லாத்தையுமே போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த கண்டுபிடிக்கப்படக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. என்ன பொருளுக்கு மென்ஷன் பண்ணக்கூட அதனுடைய தன்மை, யார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக பயன்படுத்துறா, எல்லாரும் பயன்படுத்துறோம். ஆனா அதிகமா வந்து அதை வந்து கன்சியூம் பண்றது, ரொம்ப சாப்பிடுறது யாருன்னா குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அந்த டேஸ்ட்
அந்த டேஸ்ட் வந்து அவங்க பிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் எல்லாம். அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டில் ஒரு பேஸ்ட்ல வந்து போட்டாங்க. வேணா எடுத்து பாருங்க, உங்க வீட்டுகள்லாம் ட்ரெடிஷனல் பொருள் இருந்தா ஆர்சிஎம் தவிர வேற பேஸ்ட்கள் இருந்தா எடுத்து பாருங்க. நானே பார்த்துருக்கேன் ஒரு கம்பெனியுடைய பொருளை. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம வாசிக்க முடியாம எழுதி நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப கம்பெனி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளும் பத்தி பாத்தீங்கன்னா முழுசா நம்ம பயன்படுத்துற அளவுல இல்ல. எல்லாத்தையும் சொல்ல நான் ஒரு சில சொல்றேன். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்ல வந்து நமக்கு கலப்படங்கள் இருக்கு. அப்போ அட்வர்டைஸ்மெண்டால நம்மளை என்ன செய்யறாங்க, அதை நம்மளை வந்து அதுக்கு அடிமையாக்குறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பொருட்கள் வாங்குறதுக்கு கடைக்கு போனாங்க அப்படின்னா கடைக்காரங்கிட்ட அந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்கணும் அப்படின்னா பொருளுடைய பேரை சொல்லி கேட்கிறவங்க மிக குறைவு. அப்ப என்ன பண்றாங்க, பிராண்டுடைய பேரை சொல்லி கேட்கிறாங்க. வாஷிங் பவுடர்னா அந்த பிராண்ட் வாஷிங் பவுடர், அந்த பிராண்டு பேர் சொல்லி எங்க இருக்கு அப்படிதான் கேட்கிறாங்க. இல்ல அந்த பிராண்டு வாஷிங் பவுடர் எங்க இருக்குன்னு யாரும் கேட்கறது இல்ல. அந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்டு பேரை சொல்லி பேரையே சொல்லி கேட்பாங்க, இது எங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. பட் அவங்க தேடி வந்து என்னது வாஷிங் பவுடர். அப்ப அந்த பிராண்ட் எப்படி அவங்களுக்கு அந்த பிராண்ட் வந்து அந்த பொருளுடைய பேராக மாறிச்சுன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் அதுல மிகப்பெரிய பங்காற்று. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட உண்மை தன்மையை தாண்டி சில விஷயங்களை இங்க கொண்டு வந்துடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாகவும் நடந்து போகும். தமிழ் உண்மையிலே செய்ய நினைச்சா கூட சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங், வெளியில நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கெட்டிங். இதனுடைய தீமைகள் அப்படின்னா இதுதான். நன்மைகள் என்ன அப்படின்னா என்னால சொல்ல முடியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்தது, இப்போ நம்மளுடைய பிசினஸ் சிஸ்டம் என்ன, ஆர்சிஎம்முடைய பிசினஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நம்ம ரொம்ப விளக்கமா பார்த்து நினைக்கிறேன் ட்ரெடிஷனலா. ஸோ ஆர்சிஎம்முடைய பிசினஸ் சிஸ்டம் என்ன, இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன வித்தியாசம் தெரியணும் இல்லையா, அது தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்முடைய சிஸ்டத்துக்கு பேரு, நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேரு டைரக்ட் செல்லிங், நேரடியான விற்பனை, நேரடி விற்பனை தான். அங்க ஒரு 7 பேர் போட்டா போட்டேன், இங்க ஒரு 3 பேர் போட்டிருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா இங்க கம்பெனிக்கு கஸ்டமர்ல ஒரு 7 பேர் போட்டிருந்தோம், 7 மூட்டை ஓட்டு, ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒரு பேரை கொடுத்துருந்தேன். இங்க என்ன பண்ணிருக்கோம், கம்பெனிக்கு கஸ்டமர்ல ஒரு 2 மூட்டை போட்டிருக்கேன், டிபோர்ட் அண்ட் பியூசி அப்படின்னு 2 போட்டிருக்கேன். அங்க அட்வர்டைஸ்மெண்ட் இருந்ததுல என்ன பண்ணிருக்கோம், ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சிருக்கோம். என்ன வித்தியாசம், இங்க கலப்படங்கள் இல்ல. அந்த ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்ல வேணா கூட குறைய சொல்லலாம், பட் கம்பெனி எதையும் தன்னுடைய பொருளை வந்து கூட குறைய பேசாது. சரி, இங்க கலப்படங்கள் வர வாய்ப்பு இருக்கா, ஏன்னா இங்க கை மாறி வந்தோமா, இங்க 2 பேர் கை மாறுது, அப்ப கை மாறுமா, கலப்படம் இருக்கா அப்படின்னா இல்ல. என்ன அப்படின்னா கம்பெனியுடைய அவுட்லெட் தான் டிப்போ. அந்த கம்பெனியுடைய ஒரு ரீட்டைல் ஷாப் தான் பியூசி. ஸோ கம்பெனியுடைய ரெண்டுமே கம்பெனி சொத்து தான், டிப்போவும் சரி பியூசியும் சரி சொத்து தான். அப்படின்றத கம்பெனி மூலமா தான் வந்து விற்கிறாங்க. சில நம்ம போனோம்னா என்ஹெச்ல போயிருந்தோம்னா கார்கள்ல போறவங்க பார்த்துருப்பீங்க, கம்பெனியால் நடத்தப்படும் சொந்த பங்க். ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, அந்த கம்பெனி என்ன செய்யும், பங்க் நடத்துது, பெட்ரோல் பங்க் நடத்துறாங்க. ஸோ இப்போ எரிபொருள் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பிரைவேட்டும் நடத்துறாங்க, கம்பெனியும் நடத்துறாங்க. பிரைவேட் நடத்தும் போது கம்பெனிலேருந்து அவங்க வாங்கி பண்றாங்க, கம்பெனி நடத்தும் போது கம்பெனியே வந்து ஸ்டாப் நியமிச்சு பண்ணுது. இங்க அதே சிஸ்டம் தான், கம்பெனி என்ன பண்ணுது, பியூசி வரைக்கும் கம்பெனி சிஸ்டமா தான் இருக்கு. ஈவன் கஸ்டமர் கூட யாரு வாங்குறான்னு கம்பெனிக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். அப்ப கம்பெனி கஸ்டமர் யாருன்னு கம்பெனி தெரியும், கம்பெனி யாருன்னு கஸ்டமருக்கு தெரியும். நேரடியான விற்பனை கம்பெனி மூலமா தான் வருது. இப்போ நான் ஒரு டிப்போ வச்சிருக்கேன்,
என்ன டிப்போ ஓனர்னு சொல்றது தவறு. டிப்போக்கு நான் ஓனர் ஆக முடியாது. டிப்போ மேனேஜர், டிப்போ மேனேஜ் பண்றாள் தான். பட் இங்க நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பொருளை வாங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பொருள் வாங்கி வச்சு நான் இங்க சேல் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அப்படி ஒருவேளை என்னுடைய காசுக்காக இந்த கம்பெனி, நம்முடைய ஆசியன் கம்பெனி எனக்கு பொருள் அனுப்புது, நான் கட்டின காசுக்கு அகேன்ஸ்ட் அனுப்புது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்க காசை வாங்கிட்டு இங்க சேல் பண்ண முடியும். பட் அதுக்கு இங்க அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பொருள், டிப்போ பொருள் என் பொருள் இல்லை. நான் இங்க நிர்வாகம் பண்றேன். கம்பெனியுடைய டிப்போ இந்த இடத்துக்கு கம்பெனி வாடகை கொடுக்குது. இந்த பொருள்களை கம்பெனி இங்க இறக்கி வைக்குது. நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த கம்பெனி பொருள்ல நான் பார்த்துக்கிறதுனால, என்னுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால எனக்கு ஒரு டெபாசிட் டெபாசிட் தான் என்னுடைய மணி. சாரி, ஒரு ஃபோன் கால். சிஸ்டத்துல ஸ்லைடு போட்டா கூட வந்து மொபைல்ல பேசுறேன். ஏன்னா கிளாரிட்டி இருக்கணும் வந்து மொபைல்ல பேசுறதுனால ஃபோன் கால் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதுக்கு சாரி. ஸோ அப்போ இங்கே வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நான் டெபாசிட் தான் கட்டிருக்கேன். செக்யூரிட்டி டெபாசிட். இந்த பொருளை வந்து நான் ஹேண்டில் பண்றதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் தான் கட்டிருக்கேன். அப்போ இது யாருடையது? டிப்போ கம்பெனி உடையது. சரி, இங்க இருந்து பியூசி ஏன்றது வாங்குறவங்க பியூசி 1.5 வருடம் ஸோ இந்த ஒரு ரீட்டைல் ஷாப் மாதிரி, பட் ரீட்டைலே கிடையாது. அவங்க ஒரு கம்பெனியுடைய அவுட்லெட்ஸ். கம்பெனியுடைய அவுட்லெட்ஸ் எப்படி சொல்றீங்க? கம்பெனியுடைய அவுட்லெட் அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க போடுற அமௌண்ட்டுக்கு தான் என்ன பண்றாங்க? பொருள் கொடுக்குறோம். கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறாங்க. அப்போ எப்படி கம்பெனி ஆள் ஆக முடியும் அப்படின்னா அவங்க கம்பெனி ஆள் தான். ஏன்னா அவங்க டிப்போவில் வந்து பொருள் எடுக்கிறது காசு கட்டுறது இல்லை, நேரடியாக கம்பெனியில தான் கட்டுறாங்க. கம்பெனி அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அலாட்மெண்ட் பண்ணுது. அப்பயும் வந்து அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கி வச்சு தான் அலாட்மெண்ட் பண்ணும். ஒரு 10,000 rupees வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா கட்டிக்கணும். ஏன்னா கம்பெனி பொருளை அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க. அவங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு அத்தனை முழுசா அவங்களுக்கு பொருட்கள் கொடுத்தா கூட செக்யூரிட்டி டெபாசிட் ஒன்று இருக்கும். ஏன்னா கம்பெனி பொருள் அவங்க இருக்கிற வரைக்கும், அவங்க விற்கிற வரைக்கும், அவங்க பில் பண்ற வரைக்கும் கம்பெனி பொருள் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால என்ன செஞ்சிருக்காங்க? அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுப்பாங்க. அப்ப கம்பெனியுடைய கண்ட்ரோல்ல வர்றதுனால கம்பெனியுடைய சாஃப்ட்வேர்ல தான் கஸ்டமருக்கு பில் பண்ண முடியும். டிப்போல எப்படி கம்பெனி சாஃப்ட்வேர்ல பில் பண்றோமோ அதே தான் பியூஸ்லயும் 1 வருடம் நடக்குது. 1 வருடம் நடக்குது. அப்ப அவங்க பில் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கஸ்டமருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. ஒரு ஐடி நம்பர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஐடி நம்பர் கொடுத்தவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அத்தனையும் கம்பெனி கையில் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ்ட் வரைக்குமே வந்து கம்பெனி யார்கிட்ட இந்த பொருள் போகுதுன்ற முறை வரைக்கும் தெரியும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பியூசிக்காரங்க தெரியாது பேட்ச் நம்பர், பட் எங்களுக்கு தெரியும் எந்த பேட்ச் நம்பர் எந்த பியூசிக்கு போயிருக்கு அப்படின்ற அளவுக்கு கம்பெனிக்கு தெரியும். எங்கள் நாங்கள் பார்க்க முடியும். அதை கம்பெனி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒரு பியூசியில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு 50,000 சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பியூசியில் கூட என்ன பொருள் இருக்குன்ற கம்பெனியுடைய சிஸ்டத்தில் வந்து மானிட்டரிங் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் கம்பெனி வந்து நேரடியாகத்தான் கஸ்டமர் கொடுக்குற மாதிரி தான் என்ன செய்யுது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். இங்க இருக்கிற ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு அப்படின்னா கம்பெனியில என்ன பொருள் இருக்கு, அதனுடைய தன்மைகள் என்ன, இத விளம்பரப்படுத்துகின்றவர்கள் அல்லது அதை எடுத்து அதை கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறவங்க தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ உங்களை என்னை மாதிரி ஐடி கோட்டர்ஸ் அவங்க கஸ்டமருக்கு தெரியப்படுத்துவாங்க. இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கஸ்டமராக இருப்பார். அவர் நாலேஜ் எங்கேருந்து வரும்? கம்பெனிலேருந்து வரும், அல்லது கம்பெனி சார்ந்த பெர்சன்ட் இருந்து வரும். ஸோ எல்லாமே அப்போ த்ரூ கம்பெனி நேரடி தான். எதுவும் நடுவுல இடைத்தரகர்களே கிடையாது. ஒரு கமிஷனை வாங்கிட்டு இடைத்தரகர்கள் யாரும் உள்ள இல்லை. உள்ள வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, அது மாதிரி தான் இல்லை. இது ஒன்லி வந்து சேல்ஸுக்கான இன்சென்டிவ் மாதிரி கமிஷன் தராங்க.
ஸோ அந்த கம்பெனியுடைய பொருளை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றோமோ அந்த ப்ரொமோஷன் மூலமா நமக்கு எந்த அளவு இன்கம் வருதோ அந்த இன்கம் அந்த அவங்களுக்கு என்ன ஒரு லாபம் வருதோ அந்த லாபத்துல ஒரு பகுதி தான் நமக்கு தராங்க. எல்லாமே கம்பெனி தான் இங்க. இதுதான் வந்து நேரடி வர்த்தகம். யாருமே நடுவில் ஆள் இல்லாதனால இங்க ஒரிஜினல் பொருள் மட்டும் தான் கிடைக்கும். இது டிப்போ நான் ஹியூஜா ஹேண்டில் பண்ணா கூட இங்க ஒரு பொருள் கூட என்னால என்ன பண்ண முடியாது, டூப்ளிகேட்டை வைக்க முடியாது. ஏன்னா எந்த நேரமும் கம்பெனி பர்சன் உள்ள வர முடியும். அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. ராத்திரி 11 மணிக்கு எனக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி உங்க டிப்போவை நாங்கள் ஆடிட் பண்ணி தரங்க அப்படின்னா நான் திறந்து விடணும். அந்த திறந்து விட சொல்ல உரிமை அவங்களுக்கு இருக்கு. திறந்து விட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணும், கம்பெனியில சிஸ்டம் அடிச்சு சிஸ்டம் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும், சிஸ்டத்துல பில் பண்ணி தான் நான் வந்து பியூசிகளுக்கு கொடுக்க முடியும். அப்ப பில் இல்லாத எந்த ஒரு பொருளும் இங்க வெளியே போகாதா? அப்ப இங்க வந்து கலப்படத்துக்கான பொருட்கள் இருக்காது. கலப்பட பொருளே வர வாய்ப்பே இல்லை. அப்ப கம்பெனி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் கஸ்டமர் போய் சேரும். எந்த ஒரு விளம்பரங்கள் இல்லாதனால இங்க நம்ம மைண்டை வாஷ் பண்ற வேலையே இல்லை. அவங்களுக்கு ஜஸ்ட் நாலேஜ் தான் கொடுக்குறோம். கம்பெனில என்ன பொருள் இருக்கு நாலேஜ் தான் கொடுக்குறோம். அந்த நாலேஜால தான் கஸ்டமர் வந்து அந்த பொருளை நம்ம பொருளை வாங்குறாங்க, அதை பயன்படுத்தி பார்க்குறாங்க, உணர்றாங்க, அகைன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால இதுதான் நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ். இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத பொருளை கொடுக்குது. கம்பெனி உண்மையான விஷயங்கள் இங்க உண்மையை தாண்டி பேச முடியாது. விளம்பரத்துல இருக்கிறவங்க நமக்கு யாருக்கும் வர்றவங்க முகம் வேணா தெரிஞ்சிருக்கும். நம்ம அவங்ககிட்ட போய் எதையும் கேட்க முடியாது. ஒரு விளம்பரத்துல ஒரு நடிகை ஏதாவது சொல்லிட்டு போனா நம்மளா கேட்க முடியுமா அவங்ககிட்ட போயிட்டு? வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க யாரு விளம்பரங்கள்? முகம் தெரிந்தவர்கள், நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். அவங்கதான் என்ன செய்யறாங்க, கஸ்டமர்கிட்ட வந்து அந்த பொருளை பத்தி ப்ரமோட் பண்றாங்க. அப்ப உண்மைக்கு மாறான தகவல்களை, பொருட்களுக்கான தகவல்களை ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னா அடுத்த முறை வாங்க மாட்டாங்க, அல்லது ஏன் இந்த மாதிரி தவறான தகவல்கள் சொன்னீங்கன்னு சொன்னவங்களை கேள்வி கேட்க முடியும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இங்க ஒரு சரியில்லாத தவறான ஒரு மெசேஜ் வந்து கஸ்டமருக்கு போய் சேராது. அப்போ உண்மை என்னவோ அது கம்பெனியுடைய உண்மைத்தன்மை என்னவோ அது அப்படியே கஸ்டமர்கிட்ட போய் சேரும். இதுதான் நம்ம டைரக்ட் செல்லிங் சிஸ்டம். பாருங்க எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு சிஸ்டம். நம்ம பொருள்ல என்ன இருக்கு அப்படின்றது தெரியறதுலேருந்து உண்மையான பொருள் மட்டுமே, கம்பெனி உற்பத்தி பண்ணக்கூடிய உண்மையான பொருள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சிஸ்டம் தான் இந்த டைரக்ட் செல்லிங் சிஸ்டம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஆர்சிஎம் பொருளை ஏன் வாங்கணும் அப்படின்றத நமக்கு எல்லாரும் புரிய வைக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடு போவோம். நிறையா விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்று பேச டெப்தா பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு ஸ்லைடை வச்சுட்டு ஒரு நாள் பூரா கூட பேச முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துல மேக்சிமம் நாலேஜை உங்களுக்கு நான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து அடுத்த ஸ்லைட்ல போயிடலாம். சரி, இப்போ நம்மளுடைய ஆர்சிஎம் பொருட்கள்ல என்னென்ன கேட்டகரி இருக்கு? நிறைய கேட்டகரி இருக்கு. நான் மேஜரான ஒரு 4-5 கேட்டகரி மட்டும் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ பர்சனல் கேர், ஃபுட் அண்ட் கிராசரி, ஹவுஸ் ஹோல்டு, ஹெல்த் கேர், இந்த மாதிரி நிறையா. அதுக்கப்புறம் பார்த்தா பியூட்டி கேர் ப்ராடக்ட் இருக்கு, பெயிண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஐட்டம் இருக்கு, இப்படி நிறையா இருக்கு. ஜீவமான கேட்டகரி நம்மகிட்ட இருக்கு. ஒரு ஜஸ்ட் ப்ராடக்ட் கேட்டகரி மேலோட்டமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இதை உங்களுக்கு ரொம்ப டெப்தா சொன்னீங்கன்னா ப்ராடக்ட் பேசினாலே அதுக்கு சில வருஷங்களே தேவைப்படும். இங்க இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்க ஒவ்வொரு பொருளை எடுத்து பேசினா சில வருடங்கள் தேவைப்படும். நம்முடைய ஜூம் மீட்டிங் மாதிரி பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தினத்தந்தி பத்திரிகையில கன்னித்தீவுன்னு சொல்லி ஒரு தொடர் கதை ஒண்ணு வந்துச்சு. படமோட வரும். ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்ல அது வந்துடும். முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்லை நினைக்கிறேன், முடிஞ்சு நினைக்கிறேன். ஸோ அந்த கன்னித்தீவுன்றது ஒரு பெரிய தொடர். 10,000 20,000க்கு மேலே நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தது. பட் இப்ப முடிஞ்சிருச்சானு தெரியல. பட் அது மாதிரி பெரிய தொடர் கதையாக நம்ம ஜூம் நடந்திருக்கு இல்லையா, அது போல
நம்ம டெய்லி ஒரு பாடம் பத்தி பேசுறோம்னா நமக்கு கேப்பே எல்லாம் பேசிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இருக்கு. அந்த இடத்துல நாலேஜ் தர முடியும். ஸோ ப்ராடக்ட் பத்தி நீங்க பேசினா நமக்கு டைம் காணாது. நமக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட் மார்க்கெட்டிங் பிளான், அதுக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருத்துறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒரே ஒரு பொருள் மட்டும் திருத்த முடியல. அதனால இந்த ஸ்லைடு யாரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பயன்படுத்தாதீங்க. இந்த ஸ்லைடில் உள்ளது பழைய தகவல்கள். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தான் மாத்திருப்போம். டீ மட்டும் மாத்தினேன் காலையில. லோடு இறக்க வேண்டிய வேலையை தான் ஸ்லைடு என்னால் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த ஸ்லைடு சும்மா ஜஸ்ட் ஒரு ஓரல் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இதை யாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யாருக்கும் அனுப்பிடாங்க. ஏன்னா விலைகள்லாம் தவறா இருக்கு. எனக்கு திருத்துறதுக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா இதை ரெடி பண்ணி இந்த ஸ்லைட் ரெடி பண்ணி கிட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் மேல ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியான விலைகள். அதனால யாரும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிற வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவுட் மார்க்கெட் நமக்கு ஓரளவுக்கு என்ன வித்தியாசம் வருதா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் இன்னைக்கு திருத்துறேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டேன். நம்முடைய டீ இலை டீ 1/4 கிலோ. இதை கம்பேர் பண்ணணும்னா வெளி மார்க்கெட்ல உள்ள ஒரு பொருளோட கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 230 ரூபாய்க்கு 1/4 கிலோ டீ கிடைக்குது. எம்ஆர்பி ஆர்சிஎம் உள்ள எம்ஆர்பி 150 தான். இப்பதான் 156 ரூபாய்க்கு வந்திருக்கு. 156 ரூபாய்க்கு ஆர்சிஎம் டீ ஐடி வந்து 156 எம்ஆர்பில வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிரைஸ் எவ்வளவு? 127. பிவி நமக்கு 63. அந்த பிவியோட இன்கம் ஒரு 70,000 பிவி ஓப்பனர் பின்ல வர்றவங்களுக்கு 7 ரூபா 56 பைசா. ஒரே ஒரு டீ வாங்கினா கிடைக்கும். பெர்சனலாக டீமே இல்லாம டீமும் இருந்தும் அந்த 70,000 பிவில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஒரு டீ மூலமா மட்டும் 7 ரூபா 56 பைசா பிவி இன்கமா கிடைக்கும். ஸோ ஒரு டீ வாங்கினா நமக்கு வந்து வெளி மார்க்கெட்டை விட ஆர்சிஎம்ல வாங்கும்போது 59 ரூபா 40 பைசா நமக்கு சேவிங்ஸா கிடைக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்கு. வணக்கம் சார். ஸோ ஒவ்வொரு பொருளையும் வணக்கம். ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்கும்போது அதற்கான ஒரு சேவிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் அந்த ஒரு பொருள் மட்டும் தான் கம்பேரிசன் சொல்றவங்களுக்கு அது மட்டும்தான். ஏன்னா மொத்த பொருளாம் விலைகள் தவறா இருக்கு. அதனால யாரும் அதை எடுக்க வேண்டாம். ஒரு பொருளை நம்மளால 59 ரூபா 40 பைசா சேவ் பண்ண முடியும் தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய எத்தனை பொருட்கள் ஆர்சிஎம் இருக்கு. ஆர்சிஎம் பொருள் லிஸ்ட் மிக பெருசு. டிப்போ வந்து என்னால வந்து இதுதான் இத்தனை பொருள்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம் அங்கே சார் நம்ம பாலு மகான் டிசி சோப்ரா 2 பொருள் அறிமுகப்படுத்துவார். அப்ப நான் சொன்ன விஷயம் தப்பா இருக்கு. ஸோ அதனால வந்து இது எத்தனை பொருள் தான் அறுதியா சொல்ல முடியும். பட் ஆனால் நம்மகிட்ட ஒரு 4000 5000 பொருளுக்கு மேலே இருக்கு. இப்படித்தான் சொல்லணும். அப்போ ஒவ்வொரு பொருள் 50 ரூபாய் எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு மனிதர் அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த பொருள் இல்லாம ஒரு நாளே கடக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் 100 பொருளா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஆர்சிஎம் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு அந்த சேவிங்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு கம்பாரிசன் சார்ட் தான் இது. இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஏதாவது இருக்கா? நான் மார்க்கெட்டிங் பிளான் பார்க்குறப்ப இன்கம் தான் பார்க்கணும். ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றப்ப நமக்கு ஏதாவது வருமானங்கள் கிடைக்குதா, இன்கம் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. ஸோ அதற்கான இந்த ஸ்லைட் தான். ஆர்சிஎம் ப்ராடக்டை ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு மாசம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணினால் நம்ம அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 பிவி கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் 2 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 1 ரூபாய் 1 பிவி நமக்கு கிடைக்கும். இது ஆவரேஜா. சில பொருட்கள்ல ஏற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் குறைவா இருக்கும். அதிகமாக குறைவாக இருந்தால் ஒரு ஆவரேஜ் பண்ணா ஒரு நமக்கு 2 ரூபாய்க்கு 1 கிடைக்கும். அப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு 2500 பிவி கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிவில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எலிஜிபிள் ஒரு 10% இருக்கு அப்படின்னா கூட நமக்கு 250 ரூபா நமக்கு இன்சென்டிவா கிடைக்கும் செல்ஃப் பர்ச்சேஸ்ல. மார்க்கெட்டிங் பிளான் 22% வரைக்கும் இருக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் இல்லையா? நான் ஒரு 10% மட்டும் எடுத்திருக்கேன். அந்த 22% நான் கீழே வந்து ஸ்லைடா போடுறேன். ஸோ 22% வரைக்கும் செல்ஃப் பர்ச்சேஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? பிவிக்கு வந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். பிவிக்கான கமிஷன் கிடைக்கும்.
அப்போ ஒரு 2500 பிவிக்கு ஒரு 10% மட்டுமே நம்ம எலிஜிபிள் ஆயிருந்தா கூட 250 ரூபா என்ன கிடைக்கும், நமக்கு இன்கம்மா கிடைக்கும். பர்ச்சேஸ்ல இன்கம்மா. பொருளுடைய தன்மைகள் வேற. நமக்கு எம்ஆர்பில இருந்து டிபில இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அது தனி. நான் சொல்றது ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 10%னா ஒரு 250 ரூபாயாவது நமக்கு ஒரு 5000 ரூபாய் பொருள் வாங்கும்போது 250 ரூபாய் இன்கம்மா கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து நம்ம ஒருவேளை நம்மளுடைய ஆர்சிஎம் பொருளை ரீட்டைல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், இதை நம்ம இந்த செயல நம்மளால ஒரு 40,000 ரூபாய்க்கான பொருட்கள் விற்க முடியுது அப்படின்னா என்ன கிடைக்கும், ஒரு 20,000 பிவி கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% வந்து ரீட்டைல் மார்ஜின் கிடைக்கும். மார்க்கெட்டிங் பிளான் படி நமக்கு ஆக்சுவலா வந்து 20,000 பிவிக்கு இப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7%. இதுல 16% லாஸ்ட் இதுல போட்டிருந்தது, அது சைடு மாத்தாங்க. ஸோ நம்ம ஒரு 16% நம்ம டீமோட சேர்ந்து ஒரு 16% நம்ம இருந்தால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு 40,000 பொருள் வாங்கும்போது 20,000 பிவி செல் பிவி கிடைச்சிருக்கும். அந்த 20,000 பிவிக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்காக ஒரு 3,000 ரூபாய் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க, கேஷ் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம நேட்டிவ் சார்ஜும் இல்லை கீசோலோ அல்லது காமாசோலோ வாங்கியிருந்தா டபுள் டாமன்ல வந்துடும், அந்த இதுக்கான தனியாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் போது மார்க்கெட்டிங் பிளான் படி நமக்கு ஒரு 16 ஸ்லாப்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்சென்டிவ் வந்து ஒரு 3,300 ரூபா வந்து சேல்ஸ்ல கிடைக்கும். நான் சொல்றது 15%, 40,000 ரூபாய்க்கு. சாரி, 16%க்கு வந்து நமக்கு 20,000 பிவிக்கு 3,300 ரூபாய் ரீட்டைல் பெனிஃபிட். அந்த 15% வந்து ஒரு 1,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு 9,900 ரூபாய் வந்து நமக்கு இன்கம்மா கிடைக்கும். இங்க ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், நீங்க உங்களுடைய ஸ்லாப் 16% இருந்தால், ஓகேவா? ஸோ 9,900 ரூபாய் வந்து நம்மளால ஒரு இன்கம்மா எடுக்க முடியும். வெறும் 40,000 ரூபாய்க்கு மட்டும் நம்மளால வந்து ரீட்டைல் பண்ண முடிந்தால். 50,000 பண்றவங்க இருக்காங்க, 1 லட்சம் பண்றவங்க இருக்காங்க, ஏன் ஈவன் 3,5 லட்சம் கூட பெர் மந்த் வந்து சேல்ஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன இன்கம் வரும்னு நீங்க அஷ்யூம் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சாஃப்ட் ஹோல்டராக மாறினார், ஒரு பியூசி ஹோல்டராக 1 வேர்ல்டு. ஏன்னா இப்போ பியூசி கொடுக்கறதில்ல, புதுசாக கொடுக்கறதில்ல. அப்போ 1 வேர்ல்டு குயிக்காவோ 1 வேர்ல்டாக மாறினால் நமக்கு எது கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்முடைய ஷாப்ல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா பொருள் விற்க முடிந்தால் நம்முடைய ஷாப்கான கமிஷன் என்ன, 8% இமிடியேட் டிஸ்கவுண்ட் பிளஸ் 1.5% சேல்ஸ் இன்சென்டிவ். இந்த சேல்ஸ் இன்சென்டிவ் நமக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை வரும். நம்ம சொல்றோம் பெர் மந்த் 5 லட்ச ரூபாய் பொருள் வரும்போது சேல்ஸ் இன்சென்டிவ் அப்ராக்சிமேட்டா 1.5% சேர்த்தா நம்ம என்ன கிடைக்கும்னா 47,500 ரூபாய் வந்து நமக்கு சேல்ஸ் இன்சென்டிவ் கிடைக்கும். ஜஸ்ட் 5 லட்ச ரூபாய் பொருளை நம்ம இங்க சேல் பண்றோம், பியூசி வந்து சேல் பண்றோம். அப்படி சேல் பண்றப்போ மட்டுமே நமக்கு 47,500 ரூபாய் வந்து இன்கம்மா கிடைக்கும். அதுல ஒரு 20% நம்மளால ரீட்டைலா பண்ண முடியும். நம்ம இந்த கடையில வந்து ரீட்டைலா 20% பண்ணணும்னா நமக்கு ஒரு 15,000 ரூபாய் வந்து, அதாவது 20% சொல்றது 5 லட்சத்துக்கு 20% 1 லட்சம். 1 லட்ச ரூபாய் வந்து நம்ம ரீட்டைல், அதாவது கஸ்டமர் ஐடி இல்லாதவங்க நம்ம ரீட்டைல் பண்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து சேல் பண்ணா நமக்கு ஒரு 15,000 ரூபாய் அதில் கமிஷன் கிடைக்கும். ஏன்னா எம்ஆர்பிக்கு உள்ள எம்ஆர்பிக்கும் டிபிக்கு உள்ள டிஃபரெண்டான ஒரு 15ல இருந்து 20, 25 சம் ப்ராடக்ட்டுக்கும் 10ல இருக்கு. ஒரு ஆவரேஜா நான் ஒரு 15% எடுத்திருக்கேன். அப்போ ஒரு 15,000 ரூபாய் வந்து அதுல நமக்கு இன்கம்மா கிடைக்கும். அதோட வந்து ஒரு 50,000 பிவி இன்கம். 50,000 பிவிக்கு வந்து நமக்கு 9%, இப்ப இருக்கிற மார்க்கெட்டிங் பிளான் 9%. ஸோ அப்போ அதுல வந்து 4,750 ரூபாய் வந்து பிவி இன்கம்மா கிடைக்கும். இன்கேஸ் எந்த டீமும் இல்லைன்னா கூட. ஆக மொத்தம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணும்போது 67,250 ரூபாய் நமக்கு இன்கம்மா கிடைக்கும் ஒரு மாசத்துல.
அது போக ஒருவேளை நமக்கு டீம் இருந்தால் டீம் இன்கம் தனி, இதுல கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தனி. ஸோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு நம்ம ஷாப் வைக்கிறப்ப. அப்ப நம்மளால ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்னிங்ஸ் வேணும், ஆர்சிஎம்ல ஏர்னிங்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? டீம் எடுக்கலாம். அந்த டீமுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஷாப் எடுக்கலாம். ஷாப்ல இவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்கு. நம்ம பாக்குறதுக்கு சிம்பிளா வந்து நினைப்போம், ஒன்று வேர்ல்டு எடுத்தா நம்ம ஒன்று வேர்ல்டு குயிக் எடுத்தா நமக்கு என்ன 8% தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சிம்பிளா நினைக்கிறோம். பட் பெனிஃபிட்டை பாருங்க. இது 5 லட்ச ரூபாய் ப்ராடக்ட் 67,000 ரூபாய் வந்து நமக்கு இன்கமா கிடைக்கும். அப்ப இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. ஷாப் மூலமா மிகப்பெரிய ஒரு ஏர்னிங்ஸை பண்ண முடியும். ஆரம்ப கட்டத்துல டீம் எடுக்கும் பொழுது பக்கத்துல ஷாப் எடுத்தேன். அந்த ஷாப்புக்கு சப்ளை பண்ற பக்கத்துல டிப்போ இல்லை, அதனால டிப்போவை எடுத்தேன். என் சொந்த ஊர்ல காரியாபட்டியில டிப்போ எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் டிப்போ என்னுடையதான், காரியாபட்டியில சொன்னேன். அதுக்கப்புறம் ராயல்டி வந்த மிகப்பெரிய ஒரு ஏர்னிங்ஸ் வந்தோன்னா டிப்போவை நண்பர்கிட்ட மாத்திட்டேன். ஸோ அகைன் இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் ரேஞ்ச் லெவல் செட்டில்டு வந்த பிறகு என் பையனுக்கு பிசினஸ் வந்து புரியணும் அப்படின்னு தான் டிப்போ மறுபடியும் எடுத்தேன். ஸோ அப்போ நம்ம இந்த ஷாப் வைக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நியரஸ்டா ஷாப் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்று வேர்ல்டு குயிக் வந்து நீங்க வந்து இமீடியட்டா வந்து எடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கும். எனக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டீம் கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒரு ஷாப் வச்சதுனால, அந்த ஷாப்புக்கு சப்ளை பண்ண டிப்போ இல்லாதனால டிப்போ எடுத்தேன். ஷாப் எடுத்து அதுக்கப்புறம் டிப்போ எடுத்தேன். அந்த டிப்போ மூலமா இன்னைக்கு என்னுடைய டீம் ஒரு எமரால்டு அச்சீவர் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்தது காரணம் என்னன்னா, நான் வந்து அந்த ஷாப் தான். அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்க. ஸோ சாரி, அதுக்கு ஒரு சின்ன வேலை டிப்போ வேலை. ஓகே, சாரி. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், யாரும் வந்து வருத்தப்படாதீங்க. வேற வழி இல்லை, நான் பண்ணித்தான். இன்னைக்கு ஆக்சுவலாக வீட்டில் இருந்து பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணி இந்த ஷெட்யூலுக்கு நான் சரின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு லோடு வந்ததுனால வந்து நான் என்னால் வீட்டில் இருக்க முடியல, நான் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இங்கே வந்துட்டா நம்ம கடமையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து அப்போ நம்ம ஷாப் எடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய டீம் கட்டலாம். அந்த அளவுக்கு வந்து ஷாப்ல இருந்து நமக்கு மிகப்பெரிய ஏர்னிங்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து உங்க ஏரியால பக்கத்துல ஒன்று வேர்ல்டு குயிக்கோ ஒன்று வேர்ல்டோ இல்ல பியூசியோ இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஒன்று வேர்ல்டு குயிக் இமீடியட்டா எடுங்க. உங்களுக்கு ஒரு ரூபி ஹெச்ஆர் வரலாம், உங்க டீம்ல ஒரு டைமண்ட் ஹெச்ஆர் வரலாம். ஸோ அத்தனையும் பாசிபிள். ஒன்று வேர்ல்டுக்கு அந்த ரீட்டைல் ஷாப் எடுக்கிற வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்முடைய பிசினஸ் சிஸ்டம் டைரக்ட் செல்லிங் பார்த்தோம். அந்த டைரக்ட் செல்லிங்ல எந்த மாதிரி இருக்கும், ஐடிஸ் எப்படி போடலாம். டைரக்ட் செல்லிங் போகிறதுல நமக்கு ஒரு ஐடிஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சன்ஃப்ளவர் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஒரு சன்ஃப்ளவர்ல ஏதாவது சீட்ஸ் என்ன முடியுமா? என்ன முடியாது. ஸோ ஒவ்வொரு சன்ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சீட்ஸ் இருக்கும். ஆரஞ்சு பழம் அப்படின்னா நீங்க என்ன முடியும்? ஆரஞ்சு பழத்துல எத்தனை சோளை தான் இருக்கும்? 11 சோளை தான் இருக்கும். அதனாலவே அது 6 5 பழம், ஆரஞ்சு பழம்னு வச்சாங்க. 11 சோளை தான் இருக்கும். ஸோ இப்போ ஆரஞ்சு சிஸ்டம் சொன்னா அது 11 பேர் தான் நீங்க ஐடி போட முடியும். இது சன்ஃப்ளவர் சிஸ்டம்னா சன்ஃப்ளவர்ல வித்தியாசமாகும். எவ்வளவு நாள் இருக்கும், கூடுதலா இருக்கும், குறைவா இருக்கும். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வேணாலும் நீங்க நேரடியாக அறிமுகப்படுத்திக்கலாம். அதுக்கு கணக்கு இல்லை அப்படின்றத சன்ஃப்ளவர் சொல்றோம். நீங்க 1,00,000 பேரை கூட உங்களால வந்து என்ன பண்ண முடியும், நேரடியாக அறிமுகப்படுத்த முடியும். 1 கோடி பேர் இல்ல, ஒரு 10 லட்சம் பேரை கூட என்ன பண்ண முடியும், ஒன்றன் கீழ் ஒன்றாக கொண்டு போக முடியும். அதுக்கும் கணக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் சிஸ்டம் தான் நம்ம வந்து ஒரு ஐடி போடக்கூடிய சிஸ்டம் நம்முடைய சிஸ்டம், பிசினஸ் சிஸ்டம். ஸோ சன்ஃப்ளவர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்.
ஸோ அன்லிமிட்டட் டெப்த், அன்லிமிட்டட் வித். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டத்தில் இருக்கு. சாரி, ஓகே. சாரி. ஸோ நம்மளுடைய பிசினஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்பி திருப்பி போட்டேன். அப்படியே வந்து ஸோ நம்மள வந்து ஒரு பிசினஸ் வால்யூம், நமக்கு இன்கம் எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் வால்யூம் பேஸ் பண்ணி வரும். ஸோ லீடர்ஸ்க்கான போனஸ் எப்படி இருக்கு? 3 வகையா இருக்கு. அந்த 3 வகையில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் சொன்னாங்க, இப்போ வந்து பர்ச்சேஸ் இன்சென்டிவ். ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தை தவறு. இப்ப இருக்கிற வந்து பர்ச்சேஸ் இன்சென்டிவ். ஸோ பர்ச்சேஸ் இன்சென்டிவ் 2ல இருந்து 22% வரைக்கும் நமக்கு அந்த லீடர்ஷிப் போனஸ் தராங்க. அதுக்கப்புறம் ராயல்டி போனஸ்ன்னு சொன்னீங்கன்னா 3ல இருந்து ஒரு 8% வரைக்கும் ராயல்டி போனஸ் கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் போனஸ் வந்து 1ல இருந்து 5%. ஆக மொத்தம் 35% நமக்கு லீடர்ஷிப் போனஸா கிடைக்குது. டீம் போனஸ், அதாவது லீடர்ஷிப் போனஸா டீம் போனஸ். என்ன, ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டு நம்ம லீடர் தானே. அப்ப அந்த டீமை வந்து பில்டு பண்றதுக்கான ஒரு போனஸ் தான் இந்த 3 வகையான போனஸ். பர்ச்சேஸ் இன்சென்டிவ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இல்ல, அது பழைய பேரு. ஸோ பர்ச்சேஸ் இன்சென்டிவ், ராயல்டி போனஸ், டெக்னிக்கல் போனஸ். ஸோ 3 வகையான போனஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் அந்த பர்ச்சேஸ் இன்சென்டிவ் சொல்லக்கூடிய பழைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் சொல்லக்கூடிய பர்ச்சேஸ் இன்சென்டிவ்க்கு என்ன பர்சன்டேஜா கமிஷன் கிடைக்கும். இது வந்து பிவிஏ பேஸ் பண்ணி இருக்கு. பிவிஏ பேஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 5000 பிவி வந்தா நமக்கு 2% எலிஜிபிள். இது நம்ம மட்டும் வரணும் அவசியம் இல்லை. நாம் கட்டின நம்முடைய டீமும் சேர்ந்து வந்தால் 2% கமிஷன் எலிஜிபிள். யாருக்கெல்லாம்? நமக்கும் நம்ம டீமுக்கும். ஏன்னா நாமும் நம்ம டீம் சேர்ந்து தான் 5000 பண்ணோம். ஸோ அப்போ இந்த 2% எலிஜிபிள். இப்போ அந்த 5000 தொட்டவங்களுக்கு மட்டும்தான் 2% கிடைக்கும். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5000 பிவி தான். ஒருத்தர் 4999 இருந்தார் அப்படின்னா அவர் 2% கிடைக்கும், கிடைக்காது. அவர் அந்த டீம்ல இருப்பார், பட் அவருக்கு போனஸ் வந்து லீடர்ஷிப் போனஸ் கிடைக்காது. யாரெல்லாம் வந்து 5000 பிவியை டச் பண்ணிக்காலும் சொந்தமாகவோ அல்லது டீமோடய சேர்ந்து டச் பண்ணவங்களுக்கு தான் 2% எலிஜிபிள். ஸோ அதுல இருந்து 9999 வரைக்கும் 2% வந்து எலிஜிபிலிட்டி. எதுல? பிவியில. செல்ஃபாவும் டீமாகவும் வரக்கூடிய பிவியில. ஒருவேளை வந்து 10,000 பிவி ஒருத்தர் தொட்டுட்டாருன்னா அவருக்கு எலிஜிபிலிட்டி 4.5. அது 19,999 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 20,000 பிவி தொட்டா 7%, 40,000 பிவியை தொட்டா 9.5 9%, 70,000 பிவியான ஓப்பனர் பின்னை தொட்டா 12%, 1,15,000 பிவியை தொட்டா 14.5%, 1,70,70,000 தொட்டா 17%, 2,60,60,000 தொட்டவங்களுக்கு 19%, 3,50,000 அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் இந்த பர்ச்சேஸ் இன்சென்டிவ் சொல்லக்கூடிய முதல் வகையான போனஸ் 22% கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு எப்படி கொடுக்குறாங்க? இது ஆக்சுவலா இந்த ஸ்லாப் போன மட்டும் பார்த்ததுனால நான் ரொம்ப டெப்தா போல. பர்ச்சேஸ் வால்யூம் பத்தி நான் பெருசா பேசல, பிவியை பத்தி நான் பெருசா பேசல. ஏன்னா போன லாஸ்ட் மீட்டிங்ல நான் வந்து ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்க ஒருத்தர் வந்து ஒரு டீமை பில்டு பண்றார். அந்த டீம் அவர் வந்து ஒரு 3 நேரடியான நபர்களை அறிமுகப்படுத்திருக்கார். 3 பேர் நேரடி அறிமுகப்படுத்தி அவர் கீழே பெரிய பெரிய டீம் இருக்கும். அவர் ஏ என்ற ஒருத்தரையும், பி என்ற ஒருத்தரையும், சி என்ற ஒருத்தர் 3 பேரை வந்து அறிமுகப்படுத்திருக்கார். அப்ப 3 டீம். ஏக்கு கீழே ஒரு எத்தனையோ லெக்குகள் இருக்கலாம், பிக்கு கீழே எத்தனையோ லெக் இருக்கலாம், சிக்கு கீழே எத்தனையோ இருக்கலாம்.
இங்க அவங்கள நம்ம பெருசா பார்க்க வேண்டியது. நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்துறோம். நம்ம டீமுக்கு நேர் கீழ இருக்கிற நம்முடைய ஐடிக்கு நேர் கீழ இருக்கக்கூடிய டீம். அந்த ஐடிஸ். அப்ப அந்த 3 பேர். இந்த மாதிரியான ஒரு பிசினஸ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம டீம். செல்ஃப் பர்ச்சேஸ்ல ஒரு 1000 பிவி. பிவி இல்ல பிவி. ஓகேவா? ஸோ பழைய ஸ்லைட்னால பழைய பிவி இருந்தத நான் மாத்த வச்சுட்டேன். நான் அதான் அப்போ சொன்ன மாதிரி டைம் இல்ல இன்னைக்கு எனக்கு. எடிட் பண்றதுக்கே டைம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மெயினான விஷயங்கள் எடிட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஏ டீம் வந்து ஒரு 1,00,000 பிவி பண்றாங்க. பி டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,50,000 பிவி பண்றாங்க. சி டீம் வந்து ஒரு 1,00,000 பிவி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பிசினஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஒரு மந்த் எண்டுல. அப்ப இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது கால்குலேஷனோட பார்த்துடலாம். ஏ டீமும் ஏயும் அவங்க டீமும் சேர்ந்து 1,00,000 பிவி பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து 12% எலிஜிபிலிட்டி. ஸோ அவங்க டீமுக்கு ஒரு 12,000 வந்து கமிஷனாக போயிடும். ஏ டீமுக்கும் அவங்களோட டீமும் சேர்ந்து 1,00,000 பிவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 12% எலிஜிபிலிட்டி. 12,000 அவங்களுக்கு கமிஷனா போயிடும். பி டீம் என்ன பண்ணாங்க? 1,50,000 பிவி பண்ணாங்க. அவங்க எலிஜிபிலிட்டி 14.5%. அப்ப அவங்களுக்கு ஒரு 21,750 கமிஷனாக போயிடும். சி டீம் வந்து பழைய மாதம் 1,00,000 பிவி பண்ணியிருக்காங்க. ஏ டீம் போல. ஸோ அவங்களுக்கு ஒரு 12,000 போயிடும். அப்ப சாரி ஒரு ஃபோன் கால். ஸோ சி வந்து அந்த ஏ மாதிரியே வந்து 1,00,000 பிவி பண்ணியிருக்காரு. அப்ப அவருக்கும் ஒரு 12,000 அவருக்கும் ஒரு டீமும் போயாச்சு. இங்க யூ அந்த டாப் ஐடி அந்த 3 பேர் அதிகம் பற்றிய யூவும் டீம் எல்லாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அவர் செல்ஃப்ல ஒரு 1,000 பிவி பண்ணார் இல்லையா? அப்ப எல்லாம் சேர்ந்தா 3,51,000 பிவி. அதுக்கு எலிஜிபிலிட்டி 22%. அப்ப 77,220 மொத்த கமிஷன். இந்த கமிஷன்ல இருந்து தான் அந்த 3 பேருக்கும் போயிருக்கும். ஏன்னா இந்த 77,000 வந்து அந்த 3 டீமால இவர் பண்ண செல்ஃப் ஒரு 1000 பிவியும் அந்த 3 டீமும் பண்ணது 3 டீமும் சேர்ந்து பண்ணதுனாலதான். அப்ப நம்ம டிஃபரெண்ட் பேசிஸ் கமிஷன்னால நம்முடைய டிஃபரெண்ட் கமிஷன் சிஸ்டம் என்னன்னா டிஃபரெண்ட் பேசிஸ். நமக்கும் நம்ம டீமுக்குள்ள டிஃபரெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கமிஷனா கிடைக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல இங்க கமிஷன் வர்றதுனால அதை பிரிச்சு கொடுத்துருவோம். அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45,750 வந்து அவங்களுக்கு கமிஷன் வந்து போயிடும். ஸோ மொத்தம் கிடைச்சது 77,220. அந்த 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தது 45,750. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 31,470 அந்த யூக்கு மட்டும் கமிஷனா கிடைக்கும். இந்த 3 டீமும் அறிமுகப்படுத்தி அந்த நபருக்கு யூன்ற நபருக்கு கமிஷனாக 31,470 கிடைக்கும். அவர் வாங்கினது எவ்வளவு? வெறும் 1000 பிவி. மிஞ்சி போனா அவருடைய விலை எவ்வளவு இருக்கும்? ஒரு 2,000 இருந்து 3,000, 2,500 இருக்கும். அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. இன்னும் வந்து நீட்டு சாப்பாடு அந்த மாதிரி பார்க்கலாம் இன்னும் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு 1000 பிவி வாங்கினவருடைய கமிஷன் எவ்வளவு வந்துடும்? நமக்கு 31,470 வந்துடும். இது எதனால வந்தது? ஒரு டீமை பில்டு பண்ணதுனால கிடைச்சது. இப்போ டீம் பில்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். வெறும் 3 பேர் தான் இவர் அறிமுகப்படுத்தினார். அவர் மூலமா டீம் பில்ட் ஆயிருக்கு. அந்த பில்டிங் மூலமா நமக்கு ஒரு 3,00,000 பிவி வந்தது. செல்ஃப்ல ஒரு 1000 பிவி வாங்கினாலே 31,000 வந்து சாதாரண ஏர்ன் பண்ண முடியும். இதுவே இன்னும் டீம் அதிகமாக இருந்தால் நமக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்கும். 2 டீம் வந்தால் கொஞ்சம் குறையும். ரொம்பலாம் குறையாது, கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு டீமை பில்டு பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் கன்ஃபார்ம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல்டி போனஸ். ஃபர்ஸ்ட் பார்த்து பர்ச்சேஸ் இன்சென்டிவ், செகண்ட் உள்ளது ராயல்டி போனஸ். ராயல்டி போனஸுடைய ஸ்லாப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு லெக்கு
3.5 லட்சம் மீதி. இங்க ஏபின்னு போட்டிருப்பேன். ஏன்னா முதல்ல அறிவும் பார்த்தா ஏ, ரெண்டாவது அறிவும் பார்த்தா பி, அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? இருப்பதுல எது பெரிய லெக்கோ அதுதான் எப்பவுமே ஏ. இந்த மாசம் வந்துருச்சுன்னா இந்த மாசம் அது ஏ. அடுத்த மாசம் வருவாள்ல வேற ஒருத்தர் வந்து நம்ம அறிவுப்பட்ட நபர்ல வேற ஒருத்தர் வந்தாலும் அந்த மாசம் அது ஏ. அப்ப நம்ம எந்த மாசம் கால்குலேஷன் எடுக்கிறோமோ அந்த மாசம் எது பெரிய லெக்கோ அது ஏ லெக்கா எடுக்கணும். செல்போன் மற்ற அனைத்தும் சேர்த்து பி லெக். ஓகேவா? அப்ப ஏ பிக்கு உள்ள டிஃபரெண்ட் எவ்வளோ? 10 பேர் நம்ம நேரடி டீமாக இருந்தாலும் எது பெரிய லெக்கோ அது ஏவாயிரும். அந்த ஒரு நபர் போக 10 நபரும் செல்போன் சேர்ந்தது பி லெக். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் டெப்தா பின்னாடி வரும், நான் அப்புறமா சொல்றேன். அப்ப ஏ லெக் பி லெக் இந்த மாதிரி நீங்க 2 லெக்கா மாறிடும். நீங்க எத்தனை லெக்கு போயிட்டாலும் ராயல்ட்டி வந்தாச்சுன்னா 2ஆக மாறிடும். 3 நாள்ல வரும். அது அடுத்தடுத்து நான் சொல்லி தரேன். ஆனா ராயல்ட்டி இப்படிதான் கணக்கு பண்ணும். 2 லெக்க வச்சுதான் கணக்கு பண்ணும். 3, 4 லெக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரும், ராயல்ட்டி வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி, செகண்ட் ராயல்ட்டி, தேர்ட் ராயல்ட்டி அப்படின்னு ஒரே ஐடியில ஏகப்பட்ட ராயல்ட்டி வாங்க முடியும். பட் இதே ஸ்லாப் தான். அதோடைய கால்குலேஷன் இப்படித்தான். 2ஆ பிரிச்சுதான் பார்க்கணும். அப்ப இதுல ஏ லெக்ல 3 லட்சம் மீதியும் பி லெக்னு சொல்லக்கூடிய செல்பும் அதர் லெக் எல்லாம் சேர்ந்து 1,15,000 வந்தாலே 3% ராயல்ட்டி. 3% கமிஷன், ராயல்ட்டி கமிஷன். இந்த கமிஷன் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா 3,50,000 சொல்லக்கூடிய அந்த ஏ லெக்ல இருந்து கிடைக்கும். 3,50,000 இது ஏ லெக்னு சொல்றோம் இல்லையா, பெரிய லெக். எந்த லெக் பெரிய லெக்கோ அந்த லெக்ல இருந்து 3% கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஏ லெக்ல 3 லட்சமும் பி லெக்ல 1,70,000 இருந்தா 4% ராயல்ட்டி கிடைக்கும். ஏ லெக் 3 பி லெக் 260 வந்து 6% ராயல்ட்டி. 2 லெக்கும் 3 தாண்டி 3 வந்தாலே 8% ராயல்ட்டி. இதுல எது பெருசோ அதுல இருந்து 8% ராயல்ட்டி. இதுதான் ராயல்ட்டி போனஸ். இதனுடைய உதாரணத்தையும் பார்த்துடலாம். அப்பதான் பார்த்த மாதிரி 3 டீம் 1,50,000 பிவி ஒரு லெக் ஏ லெக். பி லெக்ல 5 லட்சம் பிவி, சி லெக் 2 லட்சம் பிவி. இந்த மாதிரி நமக்கு ஒரு பிசினஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க செல் பர்ச்சேஸ் 1,500 போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா ராயல்ட்டி அண்ட் அபோ, அதான் ராயல்ட்டியும் டெக்னிக்கலும் வந்தா மினிமம் செல் பர்ச்சேஸ் எவ்வளவு இருக்கணும்? 1,500 பிவி இருக்கணும். பட் பர்ச்சேஸ் இன்சென்டிவ் மட்டும் வாங்குறவங்களுக்கு 100 பிவி இருந்தாலும் போதும். ஆனா இப்போ ஒரு 1,500 பிவி இருந்தா தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபரு, அதுக்கப்புறம் பார்த்தா குரோத் போனஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால 1,500 பிவி வந்து எல்லாருமே குறைஞ்சபட்சம் 1,500 பிவி பண்ணிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அறியாம நீங்க என்ன விட்டுருப்பீங்க? குரோத் போனஸ் விட்டுருவீங்க. 2 வகையான குரோத் போனஸ் இருக்கு. அது லாஸ்ட் நான் மீட்டிங்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அது ரொம்ப டெப்தாவே பேசியிருந்தேன். அப்ப அந்த 2 குரோத் போனஸை விட்டுற போறீங்க. அதனால 1,500 நீங்க எப்பயுமே பண்றத வழக்கமா வச்சிருங்க, குறைஞ்சபட்சம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு 15,000 பண்றாங்க. சொந்த வீட்டுக்கு 15,000 பிவி பண்றவங்க நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அப்ப தேவைக்கு ஏற்ற பண்ணுங்க. ஆனா குறைஞ்சபட்சம் 1,500 பிவியாவது பண்ணுங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு அந்த அளவுக்கு ப்ராடக்ட் பட் ரொம்ப தேசம் பண்ணலாம், ஒரு வேலை பயன்படுத்த முடியல அப்படின்னா ரீட்டைல் பண்ணி பழகுங்க. 1,500 பிவி பண்ண முடியாத என்ன, 3,000 வாங்க போறோம். செல்ஃப் யூஸுக்கு 2,000 போனா ஒரு 1,000 ரீட்டைல் பண்ணுங்க. அப்ப 1,500 பிவி பண்றதை வழக்கமா வச்சுட்டா உங்களுக்கு எப்பவுமே சேஃப். சரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 1,50,000 பிவி, ஒரு 5 லட்சம் பிவி, ஒரு 2 லட்சம் பிவி உள்ள ஒரு டீமா நம்ம பில்டு பண்ணா நமக்கு என்ன ராயல்ட்டி கிடைக்கும் பார்த்துடலாம். அஸ்பர் மார்க்கெட்டிங் பிளான் படி இங்க 8% ராயல்ட்டி போனஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம அப்பதான் பேசுற மாதிரி 5 லட்சம் பிவி, இதுல வந்து பி டீம் தான் வந்து 5 லட்சம் பிவி. இதுதான் பெரிய லெக். அது ஏ மாறிடும், ஏ லெக்கா மாறிடும். அதர் வந்து எல்லாம் சேர்த்து பி மாறும். அப்ப அதர் என்ன இருக்கு? ஏயும் சியும். ஏ 1,50,000 லட்சம், சி வந்து 2 லட்சம். அப்ப 3,50,000 ஆகி போச்சு. செல்ஃப் ஒரு 1,500 பண்ணோம். அப்போ 3,51,000 பிவியும் பி லெக்கா இருக்கும். ஏ லெக்ல எவ்வளவு இருக்கு? 5 லட்சம் பிவி. அப்ப எது பெரிய லெக்கோ அதுல இருந்துதான் நமக்கு இன்சென்டிவ், ராயல்ட்டி இன்சென்டிவ் கிடைக்கும். அப்ப ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 3 வந்தா என்ன கிடைக்கும்? 8%. இங்க 3 வந்துட்டோம். ஏ லெக் 5 லட்சம் இருக்கு, பி லெக்ல 3,51,000 இருக்கு. அப்ப 8% ராயல்ட்டி எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லெக்கான பி டீம் வந்து நமக்கு வரும்.
அதுக்கு 8% போட்டா 40,000 ரூபாய் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ராயல்டி போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம முதல் வகையான போனஸ் பர்ச்சேஸ் இன்சென்டிவ். அந்த பர்ச்சேஸ் இன்சென்டிவ் இருந்து கிடைக்கும்? ஏல இருந்தும் சி இருந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் இன்சென்டிவ் முழுசா 22% வாங்கல. ஆனா பி டீம்காரு 22% வாங்கிட்டாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நமக்கு பர்ச்சேஸ் இன்சென்டிவ் கிடைக்காது. அப்ப அந்த டிஃபரெண்டாக இருக்கக்கூடிய ஏல இருந்தும் சி இருந்தும் நமக்கு பர்ச்சேஸ் இன்சென்டிவும் கிடைக்கும். அப்ப மார்க்கெட்டிங் பிளான் படி இங்க ஏயும் பியும் சியும் சேர்ந்து மொத்தம் 79,000 ரூபா 79,000 ரூபா வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் இன்சென்டிவா போயிடும். பிலுக்கு 0, அது வேற விஷயம். ஓகேவா? நம்மகிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. 79,000 ரூபா போயிடும். அப்ப இந்த பர்ச்சேஸ் இன்சென்டிவ் மட்டுமே 1,87,000 ரூபா வந்து எலிஜிபிலிட்டி. இதுல 1,65,750 ரூபா வந்து எங்க போயிடும்? அந்த ஏக்கும் பிக்கும் சிக்கும் பர்ச்சேஸ் இன்சென்டிவா போயிடும். அது போக 40,000 ரூபா வந்து ராயல்டி கமிஷன். ஆக மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 61,580 ரூபா வந்து கமிஷனா கிடைக்கும். இப்ப 40,000 ரூபா வந்து நமக்கு ராயல்டி கமிஷன், 21,580 ரூபா பர்ச்சேஸ் இன்சென்டிவ். இந்த இன்கம் நம்ம இந்த மாதிரியான ஒரு டீம் ஃபார்ம் பண்றப்ப வாங்க முடியும். ஸோ இதுதான் ராயல்டி போனஸ். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் போனஸ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதுல 2 பேர் 3 வந்திருந்தா ஒருத்தர் அடுத்தவர் வந்து என்ன வந்திருக்காரோ அது குறைஞ்சபட்சம் 1,15,000 வந்துட்டாருன்னா 2 வகையான ராயல்டி வாங்கலாம். 2 டீம்ல இருந்து ராயல்டி வாங்கலாம். இதே 4 டீம் போட்டா 3 டீம்ல இருந்து வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ராயல்ட்டியும் வந்து மல்டிபிளா வாங்க முடியும். இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு இன்கம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மாதம் வந்து 4 கோடி 2 கோடி 1 கோடி லட்சக்கணக்கான மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆர்சிஎம் வந்து. ஸோ நீங்களும் அதை வாங்கணும்னு வாழ்த்தி இன்னைக்கு எனக்கு இந்த கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ காமரா சார். தேங்க்யூ. இன்னைக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி சார். காமரா சார்.